முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. முதலமைச்சர் வேட்பாளர் ஆனந்த் அவர்களான்ற மாதிரி நிறைய கேள்வியெல்லாம் எழுப்பிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. இல்லை கரெக்டு தான். இந்த போஸ்டருக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறைமல் நகரில் ஒட்டியிருக்காங்க. இப்போ தான் அந்த போஸ்டர் நானே இப்போ தான் பார்த்தேன் அந்த விஷயம். அந்த மாதிரி கீழ்த்தரமாக நாங்கள் பண்ணவே மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சாலும் தளபதி அவர்கள் மட்டும்தான், கழக தலைவர் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நான் 30 ஆண்டுகளாக பயணிச்சு வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை என் மேலே இருக்க காழ்ப்புணர்ச்சிலையோ இல்லை மாற்றுக் கட்சி சேர்ந்தவர்களோ யாராவது இது மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த போஸ்ட்டுக்கு எந்த ஒரு சம்மதம்ன்றதுனால தெரிவிச்சுக்கிறேன். இல்லை லாஸ்ட் டைம் வந்து இது மாதிரி தான் ஒரு நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் லெஃப்ட் பாண்டின்ற ஒரு இது மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று மாற்றி ஒட்டினாங்க. அதுவும் இது மாதிரி தான் விஷயம் பார்த்தா வேற ஒரு டிசைனை தூக்கி ஃபோட்டோ தூக்கி வச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் சென்னை புறநகர் மாவட்ட சார்பாக நாங்கள் மாலை மலரில் விளம்பரம் கொடுத்து போஸ்டர் வச்சு ஓட்டிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி தவறுகள் நாங்கள் பண்ணல. ஒரு ஒரு எப்படி சொல்றது, இப்போ சாதாரண ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் நான் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு தளபதியால் வளர்ச்சி அடைந்ததுனால என் மேலே இருக்க போராமையில கூட பண்ணலாம். ஆனால் எனக்கு செங்கல்பட்டுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் என் மேலே போய் போஸ்ட் போட்டு ஓட்டிக்கிறாங்க. சென்னையில் எங்கேயுமே ஓட்டல. மறைமல் நகர், கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஓட்டிருக்காங்க. அது டிசைன் ஆஃபீஸ் வந்து ராதா டிசைன் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் ஆஃபீஸ் பசங்க அமைச்சிருக்கேன். யார் பண்ணா எது பண்ணா விசாரிக்க சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு 1 ஹவர் 2 ஹவரில் தெரிஞ்சு யார் என்ன பண்ணான்னு தெரிஞ்சிடும். முதல்ல குத்தாதீங்க. முடிஞ்சா நேரில் வந்து பாருங்க. நாங்கள் வந்து 2024 நம்ம சந்திக்க தயாராக இருக்கோம்.